குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ஜிஐ ஹிஸ்ட்ரி அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் பார்த்தோம். ஜிஐ சம்மந்தமானது எல்லாமே. அடுத்தது வந்து டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன் பார்க்குறோம் இன்றைக்கி. சரிங்களா? டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன்னா பொதுவாக ஜிஐயில் நம்ம என்னெல்லாம் டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன் பண்ணுவோம் அப்படின்றது தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்த சிஸ்டம் படித்தாலும் அந்த சிஸ்டத்தில் பொதுவானது எல்லாத்தையுமே எழுதி வைக்க சொல்லியிருக்கேன். பொதுவான காசஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன், மேனேஜ்மெண்ட் எல்லாமே. அதில் இப்போ நம்ம ஜிஐக்குன்னு இப்போ ஸ்பெசிஃபிக்காக படிக்க போகிறது இது எல்லாமே. சரிங்களா? அப்போ இது எல்லாமே நீ ஜிஐயில் எழுதக்கூடிய டிசீஸ் கண்டிஷன் எல்லாத்துக்குமே எந்தெந்த பார்ட்டு எழுத போகிற, எந்தெந்த பார்ட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கிற டிசீஸ் கண்டிஷன் நீ எழுத போகிற அப்படின்றத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இதுலேருந்து எடுத்து நீ எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து ஃபுல்லாக படித்தா போதும். நீங்கள் எல்லா டிசீஸ் கண்டிஷனுக்குமே டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன் இதிலேருந்தே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். laboratory test for GI disorder include stool testing for blood, அது பேர் வந்து ஹீம் அக்கல்ட் blood அப்படின்னு சொல்லுவோம். other stool test and a variety of blood tests such as hematocrit and hemoglobin for monitoring GI bleeding. பொதுவாக என்னென்னலாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூல் டெஸ்ட்டில் ப்ளட்டு, அதாவது ஸ்டூலில் ப்ளட் இருக்கான்னு பார்க்கறதுக்கு பேர் தான் ஸ்டூல் அக்கல்ட் ப்ளட்டு, ஹீம் அக்கல்ட் ப்ளட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதை ஸ்டூல் டெஸ்ட்டு, மற்ற ஸ்டூல் டெஸ்ட் என்னென்னலாம் செய்வோமோ அந்த கல்ச்சர் இதெல்லாம் செய்வோம்ல அது. அப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், ஜிஐயில் நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். அடுத்து ஹெமட்டோக்ரேட்டு, அடுத்து ஹீமோக்ளோபின் லெவல், இதெல்லாம் பார்த்து நம்ம ஜிஐயோட டிசீஸ் கண்டிஷனை வந்து டயக்னோஸ் பண்ணலாம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹீம் அக்கல்ட் குயினியாக் டெஸ்ட், ஹீம் அக்கல்ட் குயியாக் டெஸ்ட், ஹீம் அக்கல்ட் பிளட்டு, ஹீம் அக்கல்ட் சென்சா, இது ரெண்டுமே இந்த டெஸ்ட்டில் அடங்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியலி அவைலபிள் குயியாக் இம்ப்ரக்ரேட்டட் ஸ்லைட்ஸ் ஆர் வைப்ஸ் ப்ரெசன்ட் எ சிம்பிள் inexpensive and aesthetically acceptable method of testing feces for blood. அதாவது வந்து மோஷனில் ப்ளட்டு இருக்கா இல்லையா, நம்ம வந்து பார்த்தா ரெட் கலராக இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். மெலினா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். மெலினானா என்ன, த டேர்ம் மெலினா மெடிக்கல் டேர்ம் அப்படின்னா த blood present in the stool. அப்போ நம்ம அந்த மாதிரி ப்ரௌன் கலராக இப்போ ஸ்டூல் பாஸ் பண்ணனா நம்ம மெலினான்னு தெரியும். அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஸ்டூலில் வந்து ப்ளட் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து நார்மல் கலர்லேயே இருக்க ஸ்டூலு, அதில் வந்து ப்ளட் ப்ரெசன்ட் ஆகிருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம இந்த ஸ்டூல் அக்கல்ட் ப்ளட் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது அதில் வந்து ப்ளட் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். எப்படி பார்க்குறாங்கன்னா, ஸ்லைட்ஸ் வச்சு பார்க்குறாங்க. certain protocols many specify to avoid aspirin and NSAID non-steroidal anti-inflammatory drugs for at least 1 week before heme occult testing to prevent bleeding. vitamin C can cause a false negative reading. இப்போ நம்ம ஹீம் அக்கல்ட் பிளட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த டேப்லெட் ஆஸ்பிரின் அண்டு NSAID எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணணும். இன்னொன்று விட்டமின் சி எடுத்துக்காமல் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா விட்டமின் சி வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நம்மளுக்கு கொயாகுலேஷனுக்காக கொடுக்கறது. அப்போ அது ப்ளஸ் ஆஸ்பிரின் NSAID இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு தான் இந்த டெஸ்ட் வந்து எடுக்கணும். அதுதான் ஹீம் அக்கல்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டெஸ்ட்டுக்கு பேர். சரிங்களா? அடுத்தது வந்து ஸ்டூல் ஸ்பெசிமன், அது ஒரு டெஸ்ட்டு. அடுத்தது வந்து ஸ்டூல் ஸ்பெசிமன் அடுத்த டெஸ்ட்டு. இதில் என்ன அப்படின்னு ஸ்பெசிமென்னாவே உங்களுக்கு தெரியும். நம்ம பிளட் ஸ்பெசிமென் பார்த்துருக்கோம், ஸ்பியூட்டம் பார்த்துருக்கோம். அடுத்து ஸ்டூலு ஸ்பெசிமென் கலெக்ஷன் ஃபஸ்ட் இயர்லேயே படிச்சிருப்பீங்க, ட்ரேட் செட்டப். சரிங்களா? அப்போ எப்படி வந்து ஸ்டூல் கலெக்ட் பண்ணணும் ஸ்பெசிமெனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டூல் இஸ் எக்ஸாமைன் ஃபார் இட்ஸ் அமௌண்ட், கன்சிஸ்டன்சி அண்ட் கலர். அதாவது அந்த ஸ்டூலில் வந்து நம்ம என்ன எக்ஸாமைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, அமௌண்ட் எந்த அளவுக்கு அவங்க போகிறாங்க அப்படின்றது, கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, தண்ணி லிக்யூடாக இருக்கா சாலிடாக இருக்கா அப்படின்றத பார்க்குறது. அடுத்து கலர் வச்சு நம்ம நிறைய டயக்னோசிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இயர்லேயே படிச்சிருப்பீங்க. அதாவது ஸ்டூலோட நார்மல் கலர் என்னென்னு படிச்சிருப்பீங்க, அப்நார்மல் கலர் என்னென்னலாம் இருக்கலாம், என்னென்னலாம் இருந்தால் என்ன ப்ராப்ளம்ன்றதையும் ஃபஸ்ட் இயரில் ஃபண்டமெண்டலில் படிச்சிருப்பீங்க ஸ்பெசிமென் கலெக்ஷனில். சரிங்களா?
அடுத்தது வந்து நார்மல் கலர் வேரிஸ் ஃப்ரம் லைட் டு டார்க் ப்ரௌன் பட் வேரியஸ் ஃபுட்ஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ் மே அஃபெக்ட் ஸ்டூல் கலர். நம்ம நார்மலாக போகிறதுக்கும் இப்போ கீரை சாப்பிட்டா க்ரீன் கலரில் போவோம், இப்போ வந்து அயன் டேப்லெட் எடுத்துக்கிட்டால் பிளாக் கலரில் போவோம். அப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு மூலியமாகவும் அதோடய கலர் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். சரிங்களா? அடுத்து ஸ்பெஷல் டெஸ்ட் மே பி மேட் ஃபார் ஃபீக்கல் யூரோபிலினோஜன், ஃபேட் நைட்ரஜன், ஃபுட் ரெசிடியூ அண்டு அதர் சப்ஸ்டன்ஸ். இது ஸ்பெஷல் டெஸ்ட்டு வேறு என்ன ஸ்டூலில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோபிலினோஜன் டெஸ்ட்டும் ஃபேட் நைட்ரஜன் ஃபுட் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோபிலினோஜன் அப்படின்னா பாருங்கள், ஸ்டெர்கோபிலினோஜன் அதுக்கு இன்னொரு அதர் நேம் தான் ஃபீக்கல் யூரோபிலினோஜன். இஸ் எ கெமிக்கல் கிரியேட்டட் பை பாக்டீரியா இன் த கட். அந்த கெமிக்கலை வந்து நம்ம கட் மீன்ஸ் என்னது, இன்டெஸ்டைன். நம்ம இன்டெஸ்டைனில் இருக்கிற பாக்டீரியா வந்து இந்த கெமிக்கலை வந்து க்ரியேட் பண்ணி வைக்கிது. இட் இஸ் மேட் ஆஃப் ப்ரோக்கன் டவுன் ஹீமோக்ளோபின். அந்த கெமிக்கலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் உள்ள ஹீமோக்ளோபினை ப்ரோக் டவுன் பண்ணுறது. அப்போ ஹீமோக்ளோபினை வந்து ப்ரோக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளோட பாடியில் உள்ள ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாயிடும். அப்போ நம்ம ஹீமோக்ளோபின் பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபீக்கல் யூரோபிலினோஜன் பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இட் இஸ் ஃபர்தர் ப்ராசஸ்டு டு பிகம் த கெமிக்கல் தட் கிவ்ஸ் ஃபீசஸ் இட்ஸ் ப்ரௌன் கலர். அப்படி அந்த கெமிக்கல் வந்து ஃபீசஸில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஃபீசஸ் வந்து என்ன கலராக இருக்கும்னா ப்ரௌன் கலராக இருக்கும். பிலிருபின் இஸ் எ பிக்மெண்ட் தட் ரிசல்ட் ஃப்ரம் த பிரேக் டவுன் ஆஃப் த ஹீம் போர்ஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின். பிலிருபின்றது வந்து நம்ம ஏற்கனவே பிலிருபின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்குது, கான்ஜுகேட்டட் அன்கான்ஜுகேட்டட்லாம் இருக்கும். அது மூலயமா வர்றதான் நம்மளுக்கு ஜாண்டிஸு. அதனால தான் எல்லாமே எல்லோ கலராக மாறுது. ஓகேங்களா? இங்கே வந்து எந்த கலராக இருக்குன்னா ப்ரௌன் கலராக இருக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ யூரோபிலினோஜன் அப்படின்றது வந்து ஒரு கெமிக்கல் பாக்டீரியா மூலியமாக க்ரியேட் ஆகுது. அந்த கெமிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா ஹீமோக்ளோபினை வந்து ப்ரோக் டவுன் பண்ணுது. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த டெஸ்ட்டு வந்து பண்ணுறோம் நம்ம. அடுத்தது வந்து ஃபேட் நைட்ரஜன் அப்படின்னு பார்த்தோம்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இஸ் அன் இன்னட் கேஸ். நைட்ரஜனுங்கிறது ஒரு கேஸ், அது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளோட நார்மலி ஏரில் இருக்கிறது, அப்புறம் நம்மளோட லங்ஸில் வந்து இன்ஹேல் பண்ணுறது, எக்ஸ்ஹேல் பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து அது கலந்துருக்குன்னு பார்த்துருக்கோம். ஹென்ஸ் இட் ஆக்ட்ஸ் அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ப்ரிவெண்ட் த ஆயில் அண்டு ஃபேட்ஸ் ஃப்ரம் ஆக்சிடேஷன். அதாவது வந்து ஆக்சிடேஷன் ஆகும்பொழுது ஆயில் அண்டு ஃபேட்டு இது எல்லாத்தையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருந்து. எது, நைட்ரஜன் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருந்து அந்த ஆயிலையும் ஃபேட்டையும் ஆக்சிடேஷன் ஆகும்போது தனியாக பிரிஞ்சு போகும்ல, அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. த ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் ஆர் ஃப்ளஷ்டு வித் நைட்ரஜன் டு ப்ரிவெண்ட் தேர் ஆக்சிடேஷன் அண்ட் ஸ்டாப் வாட்டர். அது என்ன, அந்த ஆயிலும் ஃபேட்டும் வந்து ஃப்ளஷ் ஆகுது எப்படின்னா நைட்ரஜன் கூட கலந்து. ஓகேங்களா? நைட்ரஜன் கூட கலந்து ஃப்ளஷ் ஆகுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா டு ப்ரிவெண்ட் தேர் ஆக்சிடேஷன் அண்ட் ஸ்டாப் வாட்டர். நிறைய ஸ்மெல் வராமல் அது வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுது. எது, இந்த ஃபேட் நைட்ரஜன். அப்போ அது வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அப்போ ஓடர் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓடர் வந்து ரொம்ப பேட் ஓடராக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த டெஸ்ட் எடுத்தோம்னா நம்ம அதில் கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஃபேட் நைட்ரஜன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது நம்ம பாடியில் அப்படின்றது. ஓகேங்களா? அதுதான் இது ஒரு டெஸ்ட்டு. யூரோபிலினோஜன்றது ஒரு டெஸ்ட்டு. அடுத்தது வந்து இந்த ஃபேட் நைட்ரஜன்கிறது ஒரு டெஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது ஃபீக்கல் லியூக்கோசைட்ஸ் ஆர் டெஸ்டட் பை ரைட் ஸ்ட்ரெயின் and stool cultures are obtained to identify bacteria, virus or ova and parasite. அது மாதிரி ஃபீக்கல் லியூக்கோசைட்ஸும் கண்டுபிடிக்கலாம். எப்படி பிளட்டில் வந்து லியூக்கோசைட் கண்டுபிடிக்கிறோமோ அந்த மாதிரி ஃபீக்கல்லையும் கண்டுபிடிக்கலாம். அது எது மூலியமாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரைட் ஸ்ட்ரெயின் நிறையா படிச்சிருப்பீங்க. எதுலன்னா மைக்ரோபயாலஜியில் படிச்சிருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் படிச்சிருப்பீங்க. அதில் ரைட் ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபீக்கலோட லியூக்கோசைட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஃபீக்கலில் வந்து என்ன பாக்டீரியா இருக்குது, வைரஸ் என்ன இருக்குது, ஓவா எந்த பாக்டீரியா வைரஸோட முட்டை இருக்குதா, அண்டு பேராசைட்ஸு வேர்ம்ஸ் இருக்குல்ல, ஹூக் வார்ம், ரிங் வார்ம், அதெல்லாம் ஏதாவது வேர்ம்ஸ் இருக்குதா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டூல் ஸ்பெசிமெனில் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரிஸ் டெஸ்டிங். ஹெலிகோபாக்டர் பைலோரிக் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஹெலிகோபாக்டர் பைலோரி எங்கே இருக்கும்,
ஸ்டமக்கில் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டொமக்கில் வந்து ஹச் பைலோரி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அது பேர். அந்த டெஸ்ட்டு பண்ணினாலும் நம்மளுக்கு என்ன ஜிஐயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தெரிஞ்சிடும். அதில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். லெபார்ட்டரி டெஸ்ட் ஃபார் ஹச் பைலோரி இன்க்ளூட் எ சீரம் இம்யூனோகுளோபுலின் ஜி ஆன்டிபாடி, அந்த டெஸ்ட் ஒன்று பண்ணுறோம். அடுத்தது ஹச் பைலோரி ப்ரீத் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ அந்த ஹச் பைலோரி ப்ரீத் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் ஷுட் ஐ கெட் எ ஹச் பைலோரி ப்ரீத் டெஸ்ட், எப்போ வந்து அந்த பைலோரிக் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹார்ட் பர்ன், ப்ளோட்டிங், அதாவது வயிறு வந்து மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ நாசியா, வாமிட்டிங், வெயிட் லாஸ், கேர்ட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க எடுக்கலாம். கேர்ட் மீன்ஸ் கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிஸார்டர், அது இருக்கிறவங்க, ரீஹெஜிடேஷன் இருக்கிறவங்க, பெப்டிக் அல்சர் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த டெஸ்ட்டு வந்து எடுக்கலாம். ப்ளஸ் அந்த டெஸ்ட்டு எடுத்தால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ஹெட்டிங்கில் என்ன இருக்குது, ப்ரீத் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா, அப்போ ப்ரீத் டெஸ்ட்னால் நம்ம மூச்சு விட்றதை வச்சு கண்டுபிடிக்கிறது. மூச்சு விட்றதை வச்சு எப்படி வந்து நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற ஹச் பைலோரியை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் த ஹச் பைலோரி ப்ரீத் டெஸ்ட் யூ வில் பி ஆஸ்க்டு டு எக்ஸ்ஹேல் இன்டு எ பலூன் லைக் பேக். பலூன் மாதிரி ஒரு பேக் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அதை ஊதணும். ஊதும் போது என்ன ஆகும், நம்ம வெளியில் விடுற காற்று என்ன விடுவோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுவோம். அப்போ அந்த பேக்கில் ஃபுல்லாக என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு யூ எக்ஸ்ஹேல் இன்டு திஸ் பேக் இஸ் மெஷர்ட் டு ப்ரொவைட் எ பேஸ்லைன் லெவல் ஃபார் கம்பேரிசன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ அந்த பேக்கில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு லெவலை வந்து அவங்க குறித்து வச்சுக்குவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் யூ வில் பி ஆஸ்க்டு டு ட்ரிங்க் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எ ப்ளசன்ட் லெமன் ஃப்ளேவர்ட் சொல்யூஷன். நம்ம எலுமிச்சை ஜூஸ் மாதிரி ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை குடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சொல்யூஷன் கண்டைன் எ சப்ஸ்டன்ஸ் கால்டு யூரியா. அந்த சொல்யூஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரியா அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். 15 மினிட்ஸ் ஆஃப்டர் ட்ரிங்கிங் த சொல்யூஷன், அந்த சொல்யூஷனை சாப்பிட்டதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து யூ வில் எக்ஸ்ஹேல் இன்டு எ செகண்ட் பேக். அதே மாதிரி ஒரு பேக்கு கொடுத்து மறுபடியும் அந்த பேக்கை வந்து ஊத சொல்லுவாங்க, பலூன் மாதிரி. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு யூ எக்ஸேல் இன்டு த செகண்ட் பேக் இஸ் ஆல்சோ மெஷர். எப்படி வந்து ஃபஸ்ட்டு பேக்கில் வந்து எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு மெஷர் பண்ணாங்களோ, அதே மாதிரியே செகண்ட் பேக்லேயும் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு மெஷர் பண்ணுறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது, அப்போ நம்மளுக்கு என்ன வந்து அந்த மெஷர்மெண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you will be asked to drink a small H. pylori bacteria break down the urea in the solution you drank. அந்த நம்ம ஸ்டமக்கில் இருக்கிற அந்த H. pylori பாக்டீரியா வந்து நம்ம குடித்தோம்ல, அந்த சொல்யூஷனில் இருக்கிற அந்த யூரியாவை வந்து பிரேக் டவுன் பண்ணும். அப்போ அந்த பிரேக் டவுன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுமா. அந்த யூரியாவை பிரேக் டவுன் பண்ண அந்த ப்ராசஸ் நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ ரிலீஸ் ஆகும்போது அதிகமாக நம்ம நார்மலாக வெளியில் விடுற நம்ம வெளியில் எங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுவோம், லங்ஸ்லேருந்து வெளியில் விடுவோம். ஆனால் இப்போ இந்த ஸ்டொமக்லேருந்து நம்ம அந்த H. pylori மூலயமா அது பிரேக் டவுன் பண்ணுறது மூலயமா அந்த கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து வெளியில் வரும். அப்போ நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்கில் ஊதும் போது நம்ம லங்ஸ்லேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை மட்டும்தான் நம்ம ஊதியிருப்போம். நெக்ஸ்ட் டைம் அந்த ஜூஸை குடிச்சிட்டு ஊதும் போது பார்த்திங்கன்னா ஸ்டமக்லேருந்து எல்லாத்துலேருந்தும் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்து ஃபஸ்ட்டு பேக்கை விட செகண்ட் பேக்கில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. ஸோ இஃப் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் யுவர் செகண்ட் சாம்பிள் இஸ் ஹையர் தென் த அமௌண்ட் இன் யுவர் ஃபஸ்ட் சாம்பிள், யூ ஹாவ் எ பாசிட்டிவ் டெஸ்ட் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் H. pylori. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேக்கை விட செகண்ட் பேக்கில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ H. pylori வந்து இருக்குது நம்மளோட ஸ்டமக்கில் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா a positive antibody test may not differentiate between active and inactive disease. அடுத்தது வந்து பாசிட்டிவ் ஆன்டிபாடி டெஸ்ட்டு பண்ணுவோம், அடுத்தது நெகட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு ரெண்டு பண்ணுவோம். பாசிட்டிவ் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவோம், நெகட்டிவ் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம். அதுவும் H. pylori இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? இதுதான் நம்ம அதிகமாக பண்ணுவோம், ப்ரீத் டெஸ்ட்டு தான்.
அடுத்தது ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் ஸ்டடி. அப்பர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைன் ரேடியாலஜி அப்படின்னாவே என்ன அர்த்தம்? எக்ஸ்ரே. ஓகேங்களா? அடுத்து இமேஜிங் ஸ்டடினா என்ன அர்த்தம்? ஸ்கேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சீரீஸ் அண்ட் ஸ்மால் பவல் சீரீஸ். அப்பர் ஜிஐலையும் ஸ்மால் பவல்லையும் என்ன டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் ஜிஐ சீரீஸ் அண்ட் ஸ்மால் பவல் சீரீஸ் ஆர் ஃப்ளூரோஸ்கோபிக் எக்ஸ்ரே எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஈசோஃபேகஸ், ஸ்டொமக் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆஃப்டர் த பேஷண்ட் இன்ஜஸ்ட் பேரியம் சல்ஃபேட்டு. பேரியம் சல்ஃபேட்டை வாய் வழியாக அவங்கள குடிக்க சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ரே எடுத்தோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஈசோஃபேகஸில் என்ன டிஃபிகல்ட் இருக்கோ பார்த்துடலாம், ஸ்டொமக்கில் ஸ்மால் இன்டெஸ்டைன் வரைக்கும் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். As the barium passes through the GI tract, fluoroscopy outlines the GI mucosa and organ. அதில் என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரியம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ளூரசன்னா என்னென்னு தெரியுமா? ஃப்ளூரசன் கலர்னு கூட சொல்லுவாங்க. அந்த க்ரீன் அந்த ஸ்கெட்சிலே நம்ம யூஸ் பண்ணாத ஒரு ஸ்கெட்ச் இருக்கும் தெரியுமா? அதை தான் நம்ம ஃப்ளூரசன் கலர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்துச்சு, அந்த கலரில் ரேடியம் இருந்துச்சுன்னா நைட்டில் அது மட்டும் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுதான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறத சொல்லுவோம். அப்புறம் ஃப்ளூரோஸ்கோப்பி அவுட்லைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பேரியம் ஸ்வாலோவை நம்ம சாப்பிட்டுட்டு எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த மியூக்கஸ்லலாம் சைடில் அது படிஞ்சிருக்கும். அப்போ ஈஸியாக நம்ம ஏதாவது ஹோல் இருந்தாவோ இல்லை டியூமர் இருந்தாவோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸ்பாட் ஃபிலிம் ரெக்கார்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங், அந்த மாதிரி ஃபைண்டிங் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். Double contrast studies administer barium first, followed by the radiolucent substance such as air to produce a thin layer of barium to coat the mucosa. ரெண்டு ஸ்டடியாகவும் நம்ம அதை பண்ணிக்கலாம். பேரியமும் கொடுத்து பண்ணிக்கலாம். பேரியம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஐசோடோப் கொடுத்து கூட நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக ஏர் கொடுத்து கூட பண்ணலாம். திஸ் அலோஸ் ஃபார் பெட்டர் விசுவலைசேஷன் ஆஃப் எனி ஆஃப் லீஷன். அது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, எனி லீஷன்ஸ் அதில் இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ஸ்டடி பண்ணுறோம். அடுத்தது பேரியம் எனிமா. இப்போ அப்பர் ஜிஐ பார்த்தோம், அதனால் வாய் வழியாக பேரியம் கொடுத்து முழுங்க சொல்லி பார்த்தோம். அடுத்தது லோயர் ஜிஐயில் பேரியம் எனிமா மூலயமா பேரியம் கொடுத்து கீழே உள்ள இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அதெல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஃப்ளூரோஸ்கோபிக் எக்ஸ்ரே எக்ஸாமினேஷன் விசுவலைசிங் த என்டையர் லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் அட்மினிஸ்டர்ட் ஆஃப்டர் த பேஷண்ட் இஸ் கிவன் அன் எனிமா ஆஃப் பேரியம் சல்ஃபேட். பேரியம் சல்ஃபேட் எனிமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளூரோஸ்கோபிக் எக்ஸ்ரே பண்ணுறோம். Can visualize structural changes such as tumors, polyps, diverticular fistula, obstructions and ulcerative colitis. இது என்னடா இவ்வளோ இருக்கேன்னு பார்க்குறீங்க. இது எல்லாமே இப்போ நம்ம பின்னாடி படிக்க போகிற டிசீஸ் கண்டிஷன் தான். லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய டிசீஸ் கண்டிஷன்ஸ் தான் இது எல்லாமே. அப்படின்னா என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம பின்னாடி படிக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும், இந்த எல்லா டிசீஸ் கண்டிஷனுக்குமே நீ என்ன எழுதலாம் டயக்னோஸ்டிக் எவாலுவேஷனில்? பேரியம் எனிமா எழுதலாம். At the air may be introduced after the barium to provide a double contrast study. அது ஏர் இன்ட்ரடியூஸ் பண்ணி கூட நம்ம அடுத்த ஸ்டடி கூட பண்ணலாம் அதுலேயே. இஃப் பேரியம் எனிமா அண்ட் அப்பர் ஜிஏ சீரீஸ் ஆர் போத் ஆர்டர்ட், த அப்பர் ஜிஏ சீரீஸ் இட் இஸ் டன் லாஸ்ட் டு பேரியம் ட்ராவலிங் டவுன் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் டஸ் நாட் இன்டர்ஃபியர் வித் த ரிசல்ட் ஆஃப் த பேரியம் எனிமா. அதாவது அப்பர் ஜியில் பண்ணக்கூடிய அந்த பேரியமுக்கும் பேரியம் பண்ணிங்க அப்படின்னா அதை லோயர் ஜி இதை வச்சு பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. லோயர் ஜியில் தனியாக கொடுத்தீங்கன்னா தான் லோயர் ஜியோட அந்த டிசீஸ் கண்டிஷன் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது பேரியம் எனிமா. அடுத்தது அல்ட்ராசோனோகிராஃபி. அல்ட்ராசோனோகிராஃபின்னு நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்கேனுன்னு சொல்லிட்டு வயிற்றில் பண்ணுவோம்ல ஸ்கேன், வைரஸ் ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க. அல்ட்ராசவுண்ட் சோனோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு a non-invasive test focuses high-frequency sound waves over an abdominal organ to obtain an image of the structure. அதாவது அப்டாமனில் என்னென்னலாம் ஆர்கன் எப்படி அதோட கரெக்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கா, இல்லை வீங்கி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது அதில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. Ultrasound can detect small abdominal masses, fluid-filled cyst, gallstone, dilated bile duct, ascites and vascular abnormalities. இது எல்லாத்தையுமே நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறது மூலயமா கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லா டிசீஸையும் டயக்னோஸ் பண்ணலாம். அல்ட்ராசவுண்ட் வித் டாப்லர் மே பி ஆர்டர்டு ஃபார் வாஸ்குலர் அசஸ்மெண்ட். அல்ட்ராசவுண்டும் பண்ணிவிட்டு அதில் டாப்லர்னு ஒன்று பண்ணலாம். டாப்லர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெயின்ஸ் அண்ட் ஆர்ட்ரிஸில் கரெக்டாக ஃப்ளோ போகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம டாப்லர் அப்படின்ற ஒரு ஸ்டடியை பண்ணுவோம். அது பண்ணுனா எங்கெங்கே போர்ட்டல் வெயின் இருக்கா, எங்கெங்கே எந்தெந்த வெயினில் கரெக்டாக ப்ளட் போதா இல்லையான்றதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி ஸ்கேன். கம்ப்யூட்டர் டோமோகிராஃபின்னு தெரியும், சிடி ஸ்கேன் சொல்லுவோம்ல, அதுதான் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி. திஸ் இஸ் அன் எக்ஸ்ரே டெக்னிக் தட் ப்ரொவைட்ஸ் எக்ஸலண்ட் அனாட்டமிக்
definition, and it is used to detect tumors, cyst and abscess. இது எல்லாத்தையுமே நம்ம சிடி எடுக்கிறது மூலயமா, சிடி அப்டமன் எடுக்கிறது மூலயமா கண்டுபிடிச்சிடலாம். The computed tomography scan also detect dilated bile duct, pancreatic inflammation and some gallstones. இதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். Ultrasound and CT scan can be used to perform guided needle aspiration of fluid or cells from lesion anywhere in the abdomen. அல்ட்ராசவுண்டு நம்ம பண்ணிக்கிட்டே உள்ளே ஏதாவது ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நீடில் வச்சு ப்ரிக் பண்ணி எடுக்கிறதுக்கு கூட நம்ம அது யூஸ் ஆகுது. A newer technique to diagnose appendicitis. நம்ம இந்த சிடி மூலயமா நியூ டெக்னிக் யூஸ் பண்ணி அப்பண்டிசைட்டிஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Rectal contrast media is to be given, so the colon is opacified quickly without waiting for oral contrast to reach the appendix. அதாவது வந்து நம்ம வாய் வழியாக கொடுத்து அது மூலயமா நம்ம அது வந்து ஸ்டொமக்குக்கு போய் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போய் அப்புறம் அப்பண்டிக்ஸுக்கு போய் நம்ம அப்பண்டிசைட்டிஸை கண்டுபிடிக்கிறத விட எது மூலயமா ரெக்டல் மூலயமா கான்ட்ராஸ்ட்டு கொடுத்து அது ஈஸியாக என்ன ஆகிடும், லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போய் டக்குன்னு அப்பண்டிக்ஸ்க்கு வந்துடும். அப்போ ஈஸியாக இது வழியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்பண்டிசைட்டிஸ் இருக்கிறத. அடுத்து the right lower quadrant is focused on to visualize the appendix, so the procedure is quick. சீக்கிரமாக போகிறதுனால நம்ம வந்து அந்த அப்பண்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு புது டெக்னிக். அடுத்தது வந்து எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர். எண்டோஸ்கோபி இஸ் த யூஸ் ஆஃப் எ ஃப்ளெக்சிபிள் டியூப் to visualize the GI tract and to perform certain diagnostic and therapeutic procedures. அது வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஃபைபர் ஆப்டிக் எண்டோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃப்ளெக்சிபிள் டியூப் இங்கேயும் அங்கேயும் வளையும். அடுத்து அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் த ஜிஐ ட்ராக்டை வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இமேஜ் ஆர் ப்ரொடியூஸ்டு த்ரூ எ வீடியோ ஸ்க்ரீன். நம்ம எண்டோஸ்கோபிக் அங்கே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதோட வீடியோ வந்து இமேஜ் வந்து நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். The tip of the endoscope moves in 4 directions allowing for wide angle visualization. அதோட டிப்பு இருக்கும்ல அது வந்து இங்கேயும் வளையிற மாதிரி இருக்கும். ஃபோர் டைரக்ஷனில் வந்து அது வளையும். அதனால் ஈஸியாக வந்து நம்ம எதாக இருந்தாலுமே விசுவலைஸ் பண்ணலாம். The endoscope can be inserted through the rectum or mouth depending on which portion of the GI tract is to be viewed. எந்த இடத்துல இப்போ அப்பர் ஜிஐ பார்க்கணுன்னா வாய் வழியாக விட்டுக்கலாம், லோயர் ஜிஐ பார்க்கணுன்னா ரெக்டம் வழியாக விட்டு பார்க்கலாம் எண்டோஸ்கோப்பியை. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே ஈஸியாக இருக்கும். அது வந்து கேஸ்பியூல் இல்லைப்பா, அது வந்து கேப்சியூல் எண்டோஸ்கோப்பி. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த பிளேஸை. எதுனா இந்த பாருங்க இந்த பிளேஸ் இது கேப்சியூல் அப்படின்றது கேஸ்பியூல்னு இருக்குல்ல, அதை வந்து கேப்சியூல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. capsule endoscopy utilize an ingestible camera device rather than an endoscope. ingestible camera அது வந்து கேப்சியூல் மாதிரி, கேப்சியூல்னால் என்ன, டியூப் மாத்திரை மாதிரி இருக்கும். அதை டபக்குன்னு வாயில் போட்டு முழுங்கினா அது உள்ளே வந்து கேமரா இருக்கும். அப்போ நம்ம அது எங்கெல்லாம் போகுதோ நம்ம டேப்லெட் போட்டோன்னே என்ன ஆகும், வயிற்றில் போய் அது கரைஞ்சிடும். அப்புறம் அங்கே அடுத்தடுத்து டைஜஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ அதே மாதிரி அந்த இது வந்து அந்த டியூப் மாத்திரை வந்து அங்கே எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம விசுவலைசேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படின்னா என்னன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இதுதான் வந்து அந்த கேமரா, அந்த டியூப் மாத்திரைன்னு சொன்னால அது. A capsule endoscopy is a procedure that involves swallowing a small capsule which is the size of the large vitamin pill. அதாவது வந்து விட்டமின் மாத்திரை பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த கேப்சியூல். இன்சைட் த கேப்சியூல் இஸ் எ டைனி ஒயர்லெஸ் கேமரா தட் டேக்ஸ் பிக்சர்ஸ் as it passes through the small intestine. அது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்து அது படம் பிடிச்சிட்டே போகும். அதில் வந்து 2 பேட்ரி இருக்குது. அந்த பேட்ரி இருக்கிற வரைக்கும் அது படம் எடுத்துக்கிட்டே வரும். சரிங்களா? அப்போ உள்ள எல்லாத்தையுமே நம்ம கேமரா வழியாக நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். இமேஜ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு எ ரெக்கார்டிங் டிவைஸ் ஒன் ஆன் ஏ பெல்ட் அரவுண்ட் யுவர் வேஸ்ட். நம்மளோட இடுப்பில் வந்து அதுக்குரிய இதை கட்டி விட்டுருவாங்க, பெல்ட் மாதிரி. அதில் வந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே,
அப்போ endoscopes contain multipurpose channels that allow for air insufflation, irrigation, fluid aspiration and the passage of special instrument. endoscope வச்சு நம்ம வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம். ஏர் இன்சஃப்லேஷன் அப்படின்னா ஏர் எடுக்கலாம், வெளில இரிகேஷன் கொடுக்கலாம் உள்ளே, அதாவது தண்ணி அடித்து வெளில தள்ளுவாங்கள்ல, அது தான் இரிகேஷன். ஃப்ளூயிட் ஆஸ்பிரேஷன், நீடில் வச்சு உள்ள ஃப்ளூயிட் ஆஸ்பிரேட் பண்ணலாம். அப்புறம் அதாவது இது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்மளுக்கு செயல்படுது. தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்க்ளூட் பயாப்சி ஃபோர்சப்ஸ், சைட்டாலஜி ப்ரஷஸ், நீடில்ஸ், ஒயர் பேஸ்கட்ஸ், லேசர் ப்ரோப் அண்ட் எலக்ட்ரோ காட்டரி ஸ்னாஸ். எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அந்த எண்டோஸ்கோப்பிக்கோட முனையில் இருக்கும். அதை வச்சு நம்ம நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் எண்டோஸ்கோபிக் எவாலுவேஷன். அடுத்து கேப்சியூல் எண்டோஸ்கோப்பி. கேப்சியூல் எண்டோஸ்கோப்பின்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். adjunctive diagnostic tool used to detect abnormalities of the small bowel. small bowel இருக்கிற எல்லா abnormalities-ஐயும் நம்ம வந்து அது வழியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில் படிக்கக்கூடிய டிசீஸ் கண்டிஷன். angiodysplasia, area of active bleeding, polyps, ulceration, tumor or causes of diarrhea, nutritional and absorption. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நம்ம அது வழியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து capsule endoscopy is contraindicated for patient with small bowel obstruction, dysphagia, fistula, severe delayed gastric emptying, gastrectomy with gastrojejunostomy. இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த capsule endoscopy வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா. அடுத்தது ஈசோஃபேகோ கேஸ்ட்ரோ டியோடினாஸ்கோப்பி. அந்த பேர்லேயே வந்துடும் நம்ம எதெல்லாம் விசுவலைசேஷன் பண்ண போகிறோன்றது. ஓகேவா. ஈசோஃபேகோனா ஈசோஃபேகஸ், கேஸ்ட்ரோனா ஸ்டொமக், டியோடினம்னா டியோடினோ அப்படின்னா டியோடினம். அது வரைக்கும் நம்ம வந்து விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கோப்பி பேர் தான் ஈசோஃபேகோ கேஸ்ட்ரோ டியோடினாஸ்கோப்பி. ஓகேங்களா. This allows for visualization of the esophagus, stomach and duodenum. Used to diagnose acute or chronic upper GI bleed, esophageal or gastric varices, polyps, malignancy, ulcers, gastritis, esophagitis, esophageal stenosis and gastroesophageal reflux. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஸ்கோப்பி மூலமா டயக்னோஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது ப்ராக்டோசிக்மாய்டோஸ்கோப்பி அண்ட் கொலனோஸ்கோப்பி. இதில் வந்துடும். ப்ராக்டோனாவே என்ன அர்த்தம்? ரெக்டம். ஏன்னா ப்ராக்டோஸ்கோப்பி உனக்கு தெரியும், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் படிச்சிருக்கீங்க, நானும் காமிச்சிருக்கேன் அந்த ஃபோர்சப்ஸை. அப்போ ப்ராக்டோ அப்படின்னா ரெக்டம், சிக்மாய்டோ அப்படின்னா சிக்மாய்ட் கோலன். இது ரெண்டுத்தையும் நம்ம விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராக்டோசிக்மாய்டோஸ்கோப்பி. அண்ட் கொலனோஸ்கோப்பி அப்படின்னா கோலன், லார்ஜ் இன்டெஸ்டைனை பார்க்குறதுக்கு. ப்ராக்டோசிக்மாய்டோஸ்கோப்பி இஸ் த விசுவலைசேஷன் ஆஃப் த anal canal, rectum and sigmoid colon through a fiber optic sigmoidoscope. அடுத்து colonoscopic is visualization of the entire large intestine, sigmoid colon, rectum and anal canal. அடுத்து sigmoidoscopy or colonoscopy can be used to diagnose malignancy, polyp, inflammation or stitches. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. அடுத்து endoscopic ultrasound. This procedure is a combination of endoscopy and ultrasonography to visualize the GI tract. GI tractல இருக்கிற எல்லாத்தையுமே, அதாவது எண்டோஸ்கோப்பிக்கு உள்ளே விட்டுக்கிட்டே வெளி வழியாக நம்ம அந்த ஸ்கேன் பண்ணி இதில் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள எண்டோஸ்கோப்பி எந்த இடத்துக்கிட்ட போகுது, எதை விசுவலைசேஷன் பண்ணுதுங்கிறத நம்ம இந்த ஸ்கேன்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே அட் அ டைமில் பண்ணுறதுக்கு பேர் தான் எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட். திஸ் ப்ரொசீஜர்ஸ் அலோவ் ஃபார் ஹை குவாலிட்டி ரெசல்யூஷன் அண்ட் இமேஜிங் ஆஃப் த வால்ஸ் ஆஃப் த இசோஃபேகஸ், ஸ்டமக், டியோடினம், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் கோலன். இது எல்லா பார்ட்லேயுமே நம்ம இதை செய்யலாம். adjacent abdominal structures can also be studied. adjacent abdominal structureனா இது இந்த GI இல்லாமல் எக்ஸ்ட்ரா லிவர், pancreas, gall bladder, இதெல்லாம் ஸ்ப்ளீன், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் adjacent structures. ஓகேங்களா. அதையும் நம்ம வந்து இது வழியாக விசுவலைசேஷன் பண்ணலாம். ஓகேங்களா. இது வரைக்கும் போதும். பேராசிந்தசிஸுங்கிறது உனக்கு ட்ரே செட்டப்பு. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ட்ரே செட்டப்போட பேராசிந்தசிஸ்னால் என்ன அப்படின்றத, பேராசிந்தசிஸுங்கிறதும் ஒரு டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன்லாம் இதிலே இருக்கும், உங்கள் புக்கிலே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து நான் இப்போ சொல்கிறத விட ட்ரே செட்டப்போட சேர்த்து சொன்னேன் அப்படின்னா உனக்கு ஒரு ட்ரே செட்டப்பும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், அந்த டயக்னாஸ்டிக் எவாலுவேஷனும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பேராசிந்தசிஸ்னால் என்ன, ட்ரே செட்டப் ப்ளஸ் அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட காம்ப்ளிகேஷன் என்ன, இண்டிகேஷன் என்ன, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.